மாலை நேரத்திலே முன்வரிசை அமைச்சர்களெல்லாம் இருப்பார்களா என்று நான் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் முதல்வரும் இந்த அவைக்கு வந்திருக்கிறார். மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் போது பேசுகின்ற இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் தலைவனை நன்றியோடு நாம் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்த முறை நான் மறுபிறவி என்று எடுத்து பிறக்க விரும்பினால் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னவர் முன்னாள் இந்திய பிரதமர் மண்டல் கமிஷன் மாவீரர் VP சிங் அவர்கள். அந்த VP சிங்கை இந்தியாவே மறந்திருக்கிறது. எனக்கு என்ன வேதனை என்று சொன்னால், சமூக நீதியை செயல்படுத்தி 27% இடஒதுக்கீட்டை மத்திய அரசுடைய பதவிகளிலே பெற்றுத்தந்த அந்த மாவீரன் இறந்த போது அவருடைய மரணத்தை முக்கியமான பத்திரிகைகள் பெட்டி செய்தியாக வெளியிட்டார்கள். அதே காலகட்டத்தில் ஒரு திரைத்துறை சேர்ந்த ஒரு பிரபலம் இருக்கிறார். அவருக்கு அதே பத்திரிகைகள் தலையங்கத்தை எழுதினார்கள். இடஒதுக்கீட்டை தந்தா 27% இடஒதுக்கீட்டை தந்து மண்டல் கமிஷனை அமல்படுத்தினார் என்ற ஒரே காரணத்திற்காக VP சிங் மறக்கடிக்கப்படுகிறார், இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த VP சிங் அவர்களை மதிக்கும் விதமாகத்தான் கடந்த திராவிட மாடல் அரசில அன்றைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மரியாதை செய்யும் விதத்தில் ஒரு சிலையை திறந்து வைத்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. VP சிங்கை இந்தியா மறந்தாலும் தமிழ்நாடு மறக்காது என்பதை நினைவூட்டும் விதமாக தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இல்லாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி மண்டல் கமிஷன் மாவீரன் VP சிங் அவர்கள் பெயரை சூட்டி நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், சமூக நீதிக்காக தியாகம் செய்பவர்களை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அத்தகைய ஏந்தல்களை கொண்டாட வேண்டிய கடமை திராவிட மண்ணான இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று இந்த துறையை பற்றி பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே மாந்தநேய உணர்வுள்ளவர்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சியோடு பல கருத்துக்களை நாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். சில விரும்பத்தகாத விவாதங்கள் நடைபெற்றிருக்கலாம், அவற்றை நாம் கடந்து போக கடமைப்பட்டிருக்கின்றோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். வரங்களே சாபங்கள் ஆனால் தவங்கள் எதற்காக? வரங்களே சாபங்கள் ஆனால் தவங்கள் எதற்காக? இந்த மாமன்றத்தில் தான் மக்கள் பிரச்சனைகளை ஆரோக்கியமாக கூடி நாம் விவாதிக்க வேண்டும். மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி வரமாக அமைந்த இந்த மாமன்றத்தில் மக்கள் சபிக்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த அவையை நீங்கள் நடுநிலையோடு ஜனநாயக தன்மையோடு நடத்துகிறீர்கள். ஆளுங்கட்சியினரும் உங்களை பாராட்டுகிறார்கள், எதிர்கட்சிகளும் உங்களை பாராட்டுகிறார்கள். அதே நேரத்தில் ஜனநாயக உணர்வுகளை எல்லை கடந்து நீங்கள் அனுமதித்து விட்டால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே கட்டுப்பாட்டுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் கட்சி பார்க்காமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிய கோரிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலையை பற்றி ஆய்வு செய்த நீதியரசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள் தமிழ்நாடு, கேரளா தவிர எல்லா மாநிலங்களிலும் ஆய்வுகளை நடத்தினார். இறுதியாக அந்த ஆய்வுகளை அவர் சொல்கிறார், இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நிலை தலித்துகளின் வாழ்நிலையை விட மிக மோசமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாண்புமிக்க ஒரு நீதிபதி அவர்கள் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த கமிஷனை நீங்கள் அமல்படுத்தி முஸ்லிம் சமுதாய மக்களுடைய மேம்பாட்டுக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த நீதியரசர் சச்சார் அவர்கள் பரிந்துரைத்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன், சம வாய்ப்பு ஆணையம் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த பரிந்துரைகளை தமிழ்நாட்டிலே அமல்படுத்துவதற்காக 100 கோடி ரூபாய் ஒரு சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அயல் நாடுகளுக்கு தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்களும் இஸ்லாமிய சமூக மாணவர்களும் படிக்க சென்றால் அவர்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வரை உதவி தொகைகள் கிடைக்கிறது. அதே வாய்ப்பை ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கும் வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த அவையில் பேசியிருக்கின்றேன். 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வழக்கு பேதமின்றி நீங்கள் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றேன். அவர்களெல்லாம் சிறை விடுப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலையை தயவு செய்து விரைந்து வழங்க நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.